ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்தியன் 2 மூவி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் எந்த ஒரு ஸ்பாய்லருமே இருக்க போகிறதில்ல. கிட்டத்தட்ட இந்த மூவி வந்து 7 வருஷம் டிலேக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவி எப்படி இருக்குன்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இந்தியன் 2 மூவி வந்து இந்தியன் 1 மூவியோட சீக்வலாக தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் 1 ரிலீஸ் ஆகி 28 வருஷம் கழிச்சு தான் இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட சீக்வலாக இந்த மூவியோட பாசிட்டிவ் பாயிண்டாக சேனாதிபதியோட கேரக்டர் சொல்லலாம். இந்த கேரக்டர் வந்து இந்த மூவியில் வந்து ரொம்பவுமே சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட லெகசியை வந்து இந்த மூவிலையுமே கண்டினியூ பண்ணி கூட்டு போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் சார் வந்து இந்த கேரக்டர் வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருப்பாரு. அவரோட ஆக்டிங்கில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. இந்த மூவிலையுமே அதே மாதிரி தான், எந்த ஒரு குறையுமே இல்லாமல் சேனாதிபதியோட கேரக்டர் வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த மூவியோட செகண்ட் பாசிட்டிவ் பாயிண்டா சங்கர் சாரோட டைரக்ஷனை சொல்லலாம். இந்த மூவியில் ஆஸ் யூசுவல் சங்கர் சார் வந்து எப்படி அவங்களோட படங்கள்லாம் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மூவியுமே எடுத்திருக்காரு. இருந்தாலுமே இந்த மூவியில் உள்ள விசுவல் குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹை குவாலிட்டி சினிமோட்டோகிராஃபியும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸையும் நீங்கள் இந்த மூவியில் பார்க்கலாம். மூணாவது பாசிட்டிவ் பாயிண்டா இந்த மூவியோட ஸ்டோரி லைன் சொல்லலாம். இந்த மூவி வந்து காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி லைன்லாம் கிடையாது. கரப்ஷனுக்கு எதிராக எப்படி போராடுறாங்க சேனாதிபதியும் யங்ஸ்டர்ஸும் அப்படின்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரி லைனாகவே இருந்திருக்கும். ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கிற மாதிரி தான் இந்த மூவியுமே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கரப்ஷனுக்கு எதிராக எப்படி போராடுறாங்க அப்படின்றது தான் இந்த மூவிலுமே காமிச்சிருப்பாங்க. இந்த மூவியோட நாலாவது பாசிட்டிவ் பாயிண்டா இந்த மூவியோட ஃபைட் சீன்ஸையும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சொல்லலாம். இந்த மூவியோட ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பராகவே கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. சேனாதிபதியோட ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக், இந்த மூவியில் பேக்ரவுண்ட் மியூசிக்குமே சூப்பராக அமைச்சிருப்பாங்க. நிறைய எமோஷனல் இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இந்த மூவியில் வந்து அமைஞ்சிருக்கும். அப்படியே இந்த மூவியோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா இந்த மூவியோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை விட இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து இந்த மூவிக்கு வந்து அதிகமாகவே இருக்குது. முதல் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து இந்த மூவியோட ரன் டைம். இந்த மூவியோட ரன் டைம் வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்த மாதிரி இருந்திருக்கும். தேவையில்லாத சீன்ஸ்லாம் நிறையவே வச்சிருந்திருப்பாங்க. அதுலேயும் ஹாஃப்லாம் ரொம்ப லேக் அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இந்த மூவிலேருந்து தூக்கி இருந்திருக்கலாமே அப்படின்னு நமக்கே ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய சீன்ஸ் வந்து தேவையில்லாமல் இருந்திருக்கும். இந்த மூவியில் ஒரு சில சீன்ஸ் வந்து தூக்கி இருந்திருக்கலாம். அது இன்னும் இந்த மூவியை வந்து ரன் டைமையும் கம்மி பண்ணியிருக்கும். பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவே விறுவிறுப்பாக கொண்டு போன மாதிரி இருந்திருக்கும். தேவையில்லாத சீன் வந்து இந்த மூவியோட பேச வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டு ரொம்பவே ஸ்லோவாக கொண்டு போயிருந்திருக்கும் இந்த மூவியை. அதனால தேவையில்லாத சீன்ஸ்லாம் கொஞ்சம் டெலிட் பண்ணியிருக்கலாம் இந்த மூவிலேருந்து. இந்த மூவியோட செகண்ட் நெகட்டிவ் பாயிண்ட், இந்த மூவி வந்து என்னதான் சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைனாக இருந்தாலுமே இந்த மூவி வந்து இந்தியன் 1ஓட சீக்வலாக வந்திருக்கு. அதனால இந்தியன் 1 மூவி பார்க்காதவங்களுக்கு வந்து இந்த மூவி வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக தான் தெரிஞ்சிருக்கும். நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக தான் இருந்திருக்கும், ஏன் இந்த சீன்ஸ்லாம் வருது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்தியனோட சீக்குவலாக அதை அமைச்சிருக்கனால இந்தியன் 1 பார்த்தா தான் இந்த மூவி வந்து நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இந்த மூவியில் வந்து. ஸோ இந்தியன் 1 பார்த்துட்டு இந்த மூவி வந்து பார்க்க போங்க எல்லாரும். அதுக்கப்புறமா இந்த மூவியோட தேர்ட் நெகட்டிவ் பாயிண்டா நிறைய அன்ரியலிஸ்டிக்கான சீன்ஸ்லாம் இந்த மூவியில் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சீன்ஸ்க்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது வந்து ரியாலிட்டி கூட ஒத்து போகாத மாதிரியும் நிறைய சீன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா சேனாதிபதி வந்து எப்படி கரப்ஷன் இருக்கிற பிளேஸுக்குலாம் போறாரு அப்படின்றத ஒரு ரேண்டமாக தான் காமிச்சிருப்பாங்க. அந்த பிளேஸ் எல்லாம் ரேண்டமாக செலக்ட் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கான ஒரு சாலிடான ரீசன் கொடுத்துருக்க மாட்டாங்க, அந்த பிளேஸை எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்டா இந்த மூவிக்கு வந்து தெரியுது. அஞ்சாவது நெகட்டிவ் பாயிண்ட்ஸா இந்த மூவில வந்து ஒரு சில கேரக்டரை வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபுல்லா அந்த கேரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. குறிப்பா பிரியா பவானி சங்கரோட கேரக்டரும் விவேக் சாரோட கேரக்டர் வந்து ஒரு நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருந்தாலுமே அவங்கள வந்து ஃபுல்லா இந்த மூவில வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓவரால் இந்த மூவி வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம போனீங்க அப்படின்னா இந்த மூவி வந்து உங்களை நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதுவே ஹை எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க அப்படின்னா இது கண்டிப்பா உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடும். யாரெல்லாம் இந்தியன் 2 மூவி பாத்துட்டீங்களோ உங்களுக்கு இந்த மூவி எப்படி இருக்குன்றத பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அவுட் ஆஃப் 5 ஸ்டார் இந்த மூவிக்கு வந்து எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அடுத்து ஒரு ஆசமான வீடியோல பார்க்க வரைக்கும் ஹேவ் ஃபன் गाइस.